ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பாஸ்தா எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிசானாவோட பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த டிசானோ பாஸ்தா பார்த்திங்கன்னா 100% டியூரம் வீட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்காங்க. இந்த டிசானோ பாஸ்தாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து மேலே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயிலேயே நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 5 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு அதில் 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பால் வந்து இந்த மைதா மாவோடு நல்லா சேர்ந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வர வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோவில் கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கோட்டிங் கடாய். இந்த கடாய் நல்லா அகலமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி பாஸ்தா ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடாயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காகி கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் நம்ம வதக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சாஸ் வந்து இந்த பாஸ்தா காலிஃப்ளவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான க்ரீமி காலிஃப்ளவர் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.